இது டியூஸ்டே எடுத்த வீடியோங்க. அன்றைக்கி என்னோடய டே 6:50க்கு தான் ஸ்டார்ட் ஆகுது. எப்பவும் போல் சாம்பிராணிலாம் ஏற்றி வச்சுட்டு பால் பிஸ்கெட்லாம் கொஞ்சம் ஆர்டர் போட்டிருந்தேன். அதையும் வாங்கி வச்சுட்டு டீ தாங்க போடணும். இஞ்சி டீ தான் போட்டிருந்தேன். இஞ்சி டீ குடிச்சிட்டு தம்பிக்கு பிரேக்ஃபாஸ்ட் செய்யணும். நெய் தோசையும் இட்லி பொடியும் தான் தம்பி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எடுத்துக்கிட்டான். மோகிட்டோட ஸ்நாக்ஸ்க்கு இன்றைக்கி ட்ரை ஃப்ரூட்ஸ் தான் கொடுத்து அனுப்பியிருந்தேன். 8:30க்கெலாம் தம்பியும் ஸ்கூலுக்கு கிளம்பிட்டான். பார்த்து போய்ட்டோம். பாய். இன்றைக்கும் அழகாக செம்பருத்தி பூ பூத்திருந்தது. இன்றைக்கி எங்களோட பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பிரெட் சாண்ட்விச் தான் செஞ்சுருந்தேன். கொஞ்சமாக வெங்காயம், கொஞ்சமாக தக்காளி, கொடமிளகாய், வெள்ளரிக்காய் எல்லாமே சேர்த்துட்டு கொஞ்சமாக பீஸா ஒரிகானோ பவுடரும் சேர்த்துக்கிட்டேன். சீஸ் சேர்த்துட்டு நல்லா டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. பட்டர்லாம் சேர்க்காமல் ப்ளெயினாகவே டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். சிம்மில் வச்சு டோஸ்ட் பண்ணிங்கன்னா தீஞ்சு போகாது. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஒயிட் ரைஸ் குக் ஆகிட்டுருக்கு. இன்றைக்கி ப்ரான் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ப்ரான் தான் செய்ய போகிறேன். பொட்டேட்டோ ட்ரம்ஸ்டிக் ப்ரான் கிரேவி தான் செஞ்சுருந்தேன். கடாயில் ஆயில் சேர்த்துட்டு கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கோங்க. கூடவே வெங்காயம், கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. மிக்ஸி ஜாரில் தக்காளி, இஞ்சி, பூண்டு சேர்த்து நல்லா கிரைண்ட் பண்ணி அதையுமே சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. நெக்ஸ்ட்டு உருளைக்கிழங்கு, முருங்கைக்காய் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு கூடவே தேவையான அளவுக்கு ப்ரான் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. மசாலாவுக்கு மஞ்சத்தூள், மிளகாத்தூள், சோம்புத்தூள், சீரகத்தூள் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. உருளைக்கிழங்கு, முருங்கைக்காவும் வேகிற அளவுக்கு தண்ணி சேர்த்து மூடி போட்டு குக் பண்ணிக்கோங்க. உருளைக்கிழங்கும் முருங்கைக்காயும் குக் ஆகி நல்லா தண்ணி இந்த மாதிரி ட்ரை ஆனதுக்கப்புறம் கொத்தமல்லி தழை சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், பொட்டேட்டோ ட்ரம்ஸ்டிக் ப்ரான் கிரேவி ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள். கூடவே மீன் வறுவலும் எறா வறுவலும் செஞ்சுருந்தேன். எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு மோகிட்டோட லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணணும். மோகிட்டோட லஞ்ச் பாக்ஸ்க்கு இன்றைக்கி என்னென்னு பார்க்கலாமா? ஒயிட் ரைஸ், எறா தொக்கு தாங்க செஞ்சுருந்தேன். உருளைக்கிழங்கு, முருங்கைக்காய்லாம் போட்டு எறா தொக்கு தான் செஞ்சுருந்தேன். கூடவே ப்ரான் ஃப்ரையும் கொடுத்துருந்தேன். டெசர்ட்டுக்கு வந்து கிட்கேட் பாப்ஸ். அவ்வளோதான், மோகிட்டோட லஞ்ச் பாக்ஸ் ரெடி. மோகிட்க்கு லஞ்ச் பேக் பண்ணி கொடுத்துட்டு நாங்கள் கொஞ்சம் ட்ரை ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கிட்டோம். லஞ்சு நாங்கள் 1:30க்கு எடுத்துக்கிட்டோம். இன்றைக்கி என்ன லஞ்சுன்னு பார்க்கலாமா? பொட்டேட்டோ ட்ரம்ஸ்டிக் ப்ரான் கிரேவி, ப்ரான் ஃப்ரை, டெசர்ட்டுக்கு வந்து கிட்கேட் பாப்ஸ், ஃபிஷ் ஃப்ரை, ஒயிட் ரைஸ். அவ்வளோதான், லஞ்ச் ரெடி. சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்தாச்சு. ஈவினிங் வந்து செம்பருத்தி டீ தாங்க போட்டிருந்தேன். வீட்டில் பூத்திருந்த செம்பருத்தியை வச்சு டீ போட்டாச்சு. பவுலில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் வாஷ் பண்ணிவிட்டு செம்பருத்தி பூ சேர்த்துக்கோங்க.
கூடவே கொஞ்சமாக இஞ்சி, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுருங்க. கொஞ்சமாக தேன் சேர்த்துக்கோங்க. தேன் சேர்த்துட்டு செம்பருத்தி டீயை ஃபில்ட்ரு பண்ணி சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக லெமன் சேர்த்துக்கோங்க. லெமன் சேர்த்ததுக்கப்புறம் அந்த ரெட் கலர் அழகாக வந்துடும். ஃப்ரெஷ்ஷான செம்பருத்திலையும் போடலாம். நான் டெய்லி ஒன்று பூத்துதுன்னா தனியாக எடுத்து ட்ரை பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுருவேன். தம்பி ஈவினிங் காஃபி குடிச்சிட்டு டியூஷனுக்கு கிளம்பிட்டான். பாய் பார்த்து. டியூஷன்லேருந்து வரும்போதே தம்பி டயர்டாக இருக்குதுன்னு சொன்னான். அதனால் சீக்கிரமாகவே டின்னர் செஞ்சு கொடுத்துட்டேன். இன்றைக்கி டின்னருக்கு இட்லியும் குடமிளகாய் சட்னியும் தாங்க செஞ்சுருந்தேன். பேனில் ஆயில் சேர்த்துட்டு வெங்காயம், காஞ்ச மிளகாய், பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவைப்படுதோ அந்தளவுக்கு மிளகாய் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் ஒரு ஆஃப் குக் ஆனதுக்கப்புறம் குடமிளகாய் சேர்த்துக்கோங்க. குடமிளகாய் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக புளியும் சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. சிம்மில் வச்சே குக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாட்டி அடி பிடிச்ச ஸ்மெல் வரும். கூடவே கொஞ்சமாக மல்லாட்டை சேர்த்துக்கோங்க. இது வறுத்த மல்லாட்டன்றதுனால நான் லாஸ்ட்டாக சேர்த்தேன். பச்சை மல்லாட்டைனா ஸ்டார்டிங்லேயே எண்ணெயில் ஃப்ரை பண்ணி தனியாக எடுத்து வச்சுட்டு கிரைண்ட் பண்ணிக்கோங்க. கடுகு, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை சேர்த்து தாளிச்சிட்டிங்கன்னா சூப்பரான குடமிளகாய் சட்னி ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி என்ன டின்னர்னு பார்க்கலாமா? இட்லி தாங்க இன்றைக்கி. இட்லி, குடமிளகாய் சட்னி தான் செஞ்சுருந்தேன். ரேஷன் அரிசியில் எப்படி இட்லி மாவு அரைக்கலான்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நம்ம சேனலில் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருந்ததுங்க குடமிளகாய் சட்னி. நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். டின்னர் முடிச்சுட்டு ஜூஸ் தாங்க கேட்டிருந்தாங்க. ஜூஸ் தான் போட போகிறேன். வாட்டர்மெலன் ஜூஸ். மிக்ஸி ஜாரில் வாட்டர்மெலனை கட் பண்ணி சீட்ஸோடு ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே நாட்டு சர்க்கரை, புதினா, லெமன் ஜூஸ் சேர்த்து கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்குங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எல்லோருக்கும் குட் நைட்.